Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th maths chapter 2ல exercise 2.8ல 5th sum பார்க்க போறோம். solve the equation சொல்லிட்டு x cube plus 27 equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. இந்த equation solve பண்ணனும். equation solve பண்ணுங்கிறதுனால x cube வச்சுக்கிட்டு 27 செட் பண்ணனும்னா 27 மைனஸ்ல போய்டும். so x cube equal to இது எப்படி எழுதலாம்னா -1 into 27 னாலும் அதே வேல்யூ இல்லையா? இங்க உள்ள கியூபை அங்க ரூட்ல கொண்டு போறோம். so root cube of -1 into 27. சரிங்களா? இப்போ வந்து 27 மட்டும் ரூட்ல இருந்து வெளிய எடுத்தோம்னா 3 -1 அப்படியே தான் இருக்கும். இந்த √3ங்கிறது வந்து ஹோல் பவர் 1/3 ஆ மாறிடுது. ஓகே, இது வந்து போலார் ஃபார்ம் படி நம்ம மாத்திக்கிறோம். இப்போ அந்த மாதிரி மாத்துறோம். so the polar form of polar form எப்படி இருக்கும்? z equal to r cos theta plus I sin theta. இப்போ அந்த மெத்தட்ல எழுதணும்னா z equal to r ஓட வேல்யூ 3 ஆ இங்க நமக்கு -1 கொடுத்திருக்காங்க. சோ பையில தான் -1 வரும். சோ cos pi plus I sin pi whole power 1/3. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும் இல்லையா? சோ அந்த 2k pi கான்ஸ்டன்ட் அடுத்த ஸ்டெப்ல சேர்த்துக்கலாம். z equal to 3 cos 2k pi plus pi plus I sin 2k pi plus pi whole powerல 1/3. சரிங்களா? இப்போ இந்த 1/3 டிவைடட்ல கொண்டு வரணும். பவர் 3 ன்னு இருந்துச்சுன்னா பக்கத்துல வரும். டிவைடட்ல இருக்கறனால by 3ல இருக்கறனால டிவைடட்ல வரும். so 3 cos 2k pi plus pi divided by 3 அதே மாதிரி plus I sin 2k pi plus pi divided by 3. ஓகே, இதுக்கு 1/3 வராது, ஜஸ்ட் மிஸ்டேக். இப்போ இந்த கேக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம்னா இது ஈக்குவேஷனை கிரியேட் ஆகும். அப்படிதான் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம்னா 0 1 2 3 அது மாதிரி கொடுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ கேவோட வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். z equal to 3 cos இப்போ 0ன்னு ஆகிடும். அப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். pi/3 தான். ஸோ cos pi/3 plus I sin pi/3. அடுத்தது 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். z equal to k equal to 0னா அடுத்தது k equal to 1னா z equal toனா k ஓட வேல்யூ 1ன்னு போடுறப்போ 2 pi plus pi 3 piன்னு வந்துடும். ஸோ 3 piல 3 3 கேன்சல் ஆகிடும், pi மட்டும்தான் இருக்கும். ஸோ 3 cos pi plus I sin pi. அடுத்தது k equal to 2 இல்லைன்னா z equal to 3. அதே மாதிரி 2 ஆல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 2s are 4 pi plus pi 5 pi. ஸோ cos 5 pi அப்படி வரும். ஓகேவா? இப்போ cos 5 pi/3 plus I sin 5 pi/3. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் வேல்யூ போடணுன்னு அவசியம் கிடையாது. அதனால இது ஜஸ்ட் இதோட நிப்பாட்டிடலாம் நம்ம. ஸோ சம் முடிஞ்சிச்சு. அதுதான் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.